பரகத வீணை ஒன்று அவள் கொடுத்தானதில் மங்கள ராகத்தில் இசை படித்தேன். பரகத வீணை ஒன்று அவள் கொடுத்தானதில் மங்கள ராகத்தில் இசை படித்தேன். பரங்கல தரமாறி இசைக்கிடவே இடம் சுழ்ந்தன தமிழில் நான் பாடிடுவேன். புவியின் கவியோடு இசை பாடும் இசையே முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிவல்லல் நாடு. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிவல்லல் நாடு. அன்னத்தை அரவணைத்த வண்ண தமிழ்நாடு. பதினாலும் வாழ்வார்கள் மரபான நாடு. பதினாலும் வாழ்வார்கள் மரபான நாடு. பாசமலை வில்லி வைத்த தேசமான தமிழ்நாடு. சலசலைக்கும் பல அருவிகளில் துடிதுடிக்கும் இன்னிசைகள். சிறகடிக்கும் நல் பறவைகளில் மனது சிறகடிக்கும் இன்னிசைகள். சலசலைக்கும் பல அருவிகளில் துடிதுடிக்கும் நல் இன்னிசைகள். சிறகடிக்கும் நல் பறவைகளில் மனது சிறகடிக்கும் நல் இன்னிசைகள். பூவை குட்டி மட்டும் விட்டு கொடுத்திட வந்து வந்து மட்டும் சென்று பாடும் என்று. பூவை செடி சில வந்து விட்டு கொண்டு வந்து வந்து மட்டும் சென்று பாடும் என்று. பூவை குட்டி மட்டும் விட்டு கொடுத்திட வந்து வந்து மட்டும் சென்று பாடும் என்று. எத்திக்கும் புகழ் மேவு சபாபதி தித்திக்கும் தமிழ் காமிக மலரடி. எத்திக்கும் புகழ் ராமசாமி புகழ் தித்திக்கும் தமிழ் காமிக மலரடி. கவியோடு இசை பாடும் இசையே மேலதாளத்தில் துணையோடு ஆதாரமாக வைத்து கவியோடு இசை பாடும் இசையே இசையே. நாடகத்திற்கு தலைமையேற்கும் நமது கல்விமடை கிராம நிர்வாக அலுவலர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். முக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்நாடகத்தில் ஹார்மோனிய சக்கரவர்த்தி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கள்ளிக்குடியைச் சேர்ந்த சீமான் அவர்களுக்கு நமது பழனிவேல் அலைமீனால் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார். நமது ஊருக்கு கல்விமடைக்கு பெருமை சேர்க்கும் அன்பு மருமகன் சேதுராஜன் அவர்களுக்கு நமது பழனிவேல் அலைமீனால் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார். ஏனாதியைச் சேர்ந்த அருமை சகோதரர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு நமது பழனிவேல் அலைமீனால் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார். நமது ஊருக்கு பெருமை சேர்க்கும் மதிப்புக்குரிய அண்ணன் திரு குருசாமி அவர்களுக்கு நமது பழனிவேல் அலைமீனால் குடும்பத்தினர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறோம். இந்நாடகத்திற்கு சீரும் சிறப்புமாக சிறந்த ஒளி அமைத்து கொடுத்த நமது விஜயகுமார் உரிமையாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தமிழ்நாடு மின்சார வாரிய ஊழியர் மதிப்புக்குரிய சகோதரர் சுந்தரபாண்டியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். யூடியூபர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நாடகத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஒளி அமைப்பு சிறந்த முறையில் அமைத்து கொடுத்த விஜயகுமார் உரிமையாளர் மதிப்புக்குரிய சகோதரர் விஜயகுமார் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தும். மருதுபாண்டியன் அவர்களுக்கு நமது விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறோம். யூடியூபர்
மதிப்புக்குரிய அண்ணன் மாதவன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். நோட்டீஸ் அன்பளிப்பு அளித்த அண்ணாதுரை அவர்களுக்கு நமது விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். இந்நாடகத்திற்கு வருகை வந்துள்ள நகைச்சுவை நடிகர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கூடத்துப்பட்டி தர்மர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வருகை தந்துள்ள கலைஞர்களை பெருமைப்படுத்தும் வகையில் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய நமது கல்வி மடையைச் சேர்ந்த பழனிவேல் அழகிமினால் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு கலைக்குழுவின் சார்பிலும் இசைக்கலைஞரின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம். நன்றி கலந்த வணக்கம். கருமாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதில் எல்லாம் இசைந்து வரும் மகமாயி மகமாயி மகாளி. கருமாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதில் எல்லாம் இசைந்து வரும் மகமாயி மகமாயி மகாளி. கருமாரி கருமாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாரி கசிந்துருகும் மனதில் எல்லாம் இசைந்து வரும் மகமாயி. தஞ்சம் என்றால் தன்னிலங்கே சரணம் என்றால் சமயபுரம். தஞ்சம் என்றால் தன்னிலங்கே சரணம் என்றால் சமயபுரம். கல் கொடுப்பால் கண்ணபுரம் கை கொடுப்பால் அன்னையவள். சிறுபிலே புத்துதிரும் தேவி கண்டால் வானுயரும். சிறுபிலே புத்துதிரும் தேவி கண்டால் வானுயரும். நெருங்காமல் மேடையெல்லாம் நெருப்பாக கொதித்துவிடும் நெருப்பாக கொதித்துவிடும். கருமாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதில் எல்லாம் இசைந்து வரும் மகமாயி மகமாயி மகாளி. கோமாளி கோமாளி நல்ல கோமாளி.
கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி. அன்பு சார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை உங்களில் ஒருவர் உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாடகர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உலகமெங்கும் எடுத்து காட்டியவர் வரிச்சூர் டி.என். பழனியப்பன் அவர்தான். அப்பேற்பட்ட வரிச்சூர் டி.என். பழனியப்பன் அவருடைய கலை வாரிசு பூவந்தியைச் சேர்ந்த KMP மணிவண்ணன் ராஜன் அவருடைய கலைக்குழு சார்பாகவும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கல்விமடை மண்ணின் மைந்தன் VM சேதுராஜன் மிருதங்கஸ்டுடைய கல்வி சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியாச்சு. நாடகத்தை நல்லபடியா சுறுசுறுப்பா வேகமா நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு. இந்த நாடகத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த நாடகத்தை நல்லபடியா பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. காசு கொடுக்கறது நீங்க, வேலைக்கு வந்திருக்கிறது நாங்க. அதனால வந்திருக்க அனைத்து நடிகரையுமே நடிக்கக்கூடிய வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில் இருக்கு. அதை விட்டு காசை கொடுத்து எனக்கு என்ன படுத்து கிடந்து அப்புறம் காலையில சொல்றது அடேங்கப்பா நேத்து நாடகம் சூப்பர். இது மாதிரி ஒரு நாடகத்தை எந்த ஊர்லயுமே பார்க்கல. நாடகமெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நான் தான் தூங்கிட்டு கனவுல பார்த்திருப்பாரு போல இருக்கு. அந்த கதையா இருக்கக்கூடாது. ஏன்னா வந்திருக்க நடிகர்லாம் சாதாரண ஆளு கிடையாது. தமிழகத்தின் தலை சிறந்த கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க. உங்களை சிரிக்க வைக்கவும் என்னால் முடிந்த அளவுக்கு சிந்திக்க வைக்கவும் நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு யாரும் தூங்க முடியாது. கீழே படுத்து இந்த ஈரம் தட்ட ஆரம்பிச்சிடறான். மழை பெஞ்சதுக்கு அதுக்கு. அதனால யாரும் தூங்க மாட்டாங்க. அதே மாதிரி கூட்டம், நல்ல கூட்டம், அடேங்கப்பா பயங்கரமான கூட்டம். அப்படியா இருக்கிற கூட்டம் இப்படியே இருந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். யாரு எந்திரிச்சு மட்டும் வீட்டுக்கு போயிடாதீங்க. அப்படி போயிட்டீங்கன்னா ஒத்தையில கத்துறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு. அதுக்காகத்தான் சொல்றது. அதுக்கு மீறி நான் கேட்கிறேன், நீங்க நான் உட்கார்ந்து நாடகம் பார்த்தாத்தே எங்களுக்கு என்ன, இல்ல எந்திரிச்சு வீட்டுக்கு போனாத்தான் எங்களுக்கு என்ன, இல்ல படுத்து தூக்குனாத்தான் எங்களுக்கு என்ன. பப்புன்னு பவுடர் ஓட்டாச்சு கோமாளி வந்துட்டேன் பாட்டு பாடி வெளியே வந்துட்டாலே சரி, நாடகம் பேசின முழு தொகையும் சோழி முடிஞ்சு போச்சு. இப்பயே உங்க பணத்தை நாங்க முழுங்கிட்டோம். அதனால வாழைப்பழத்தை சாப்பிட்டு எடுத்துக்கிறோம். அதனால உங்க பணம் வீண் போகாத அளவுல மீண்டும் சொல்றேன், வந்திருக்க அனைத்து நடிகரையுமே நடிக்கக்கூடிய வேலை வாங்குங்க. அது மட்டும் இல்ல, தாய்மார்கள் கூட்டம் நல்லா இருக்கிறாங்க. இந்த நாடகத்தை இப்படித்தான் ரசிக்க வேண்டும் வந்திருக்கின்ற பெரியோர்களுக்கு முதற்கண் வணக்கம். அதே மாதிரி தாய்மார்களுக்கு முக்கிய வணக்கம் சொல்லணும். அத்தா வணக்கத்தா, மகராசிய கலகலப்பா சிரிச்சமும் சீதையும் உட்காந்துருக்கிறீங்க. அப்படி இருந்தா தானே நல்லா இருக்கேன். ஒரு சில ஊர்களெல்லாம் தாய்மார்கள்லாம் சிரிக்கிறதே கிடையாது. அதேங்கப்பா வீட்டில் அவங்க புருஷன் அடிச்சா எப்படி முறைச்சு பார்க்கறது, அதே அப்படியே குரங்கு மாதிரி இப்படி முறைச்சு பார்க்குற மாதிரி இப்படியே பேய் மாதிரி பார்ப்பாங்க. ஒருவேளை குரங்கா இருக்குமோ, இல்லை பேயா இருக்குமோ, இல்லை பிசாசா இருக்குமோ, இப்படியே பார்க்கறது. ஆனால் நான் அப்படியெல்லாம் கிடையாது. ஏத்தா உண்மையிலேயே நான் கேட்குறேன், என் முகரையில் பார்க்க குரங்கு மாதிரியா இருக்கு? இல்லை ஒரு சாயல் அப்படித்தான் தெரிய. அப்படின்னு நினச்சிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சிரிச்சு சந்தோஷம் வந்தீங்கன்னா அதே போனதுமானது. இதை விட ஒரு சில ஊர்களில் தாய்மார்கள் என்ன தெரியுமா, நாடகத்தை ரசிக்கிறது கிடையாது. அவங்க வாட்டுக்கு வட்டமேச மாநாடு ஓட ஆரம்பிச்சுடுவாங்க. வட்டமேச மாநாடுன்னு என்ன தெரியுமா, அதுக்கு பேர் தான் பொரணி. எப்படி பேசுவாங்கன்றீங்க. அட்டேங்கப்பா பெட்டிக்கார் சீமா என்ன பாட்டும் பாடுறாரு, பப்பனுக்கார இனத்தையும் பேசிட்டு அப்படின்னுக்கிட்டு வட்டம் உட்காந்துட்டு தாய்மார்கள் கூட ஆரம்பிப்பாங்க. அவர் ஆரம்பிக்கு எப்படி ஆரம்பிப்பாங்க, அடியே இருளாயி இந்த குமரா இருக்கல்ல அவன் செகுட்டு சுப்பிரமணிய தள்ளிட்டு போயிட்டாளோடி அடி சண்டாலத்தானவே நான் அடிச்சாம ஒரு மணிக்கு டப்பு 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 போறாங்களாமடி மோட்டர் வெஹிக்கிள் அம்மனத்தடி கண்டன் பேசிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், யார் யாரை கூட்டிட்டு போனா நமக்கு என்ன, யார் யாரை தள்ளிட்டு போனா நமக்கு என்ன? நாங்க முதல்ல உங்க புருஷன் வேற யாரையும் கூட்டிட்டு போகாம வச்சாரு. அதை மட்டும் நாங்க பாத்துக்கோங்க. கோளார பக்கமா இளைஞர்கள் வணக்கம் பங்காளிலா, அடேங்கப்பா சூப்பர். இந்த கலகலப்பு சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் சரியா? ஏன் உங்க குறிப்பா இளைஞர்களுக்கு வணக்கம் சொல்றேன், தோண்டு கிடக்கக்கூடிய நம்ம நாடை செங்குத்தா தூக்கி நிறுத்தக்கூடிய இளைஞர் பட்டாளங்கள் வருங்கால இந்தியாவை தூண்களே வணக்கம் வணக்கம். ஏன் இது சொல்றேன்னா, தம்பி இந்த நேரத்தில் சிரிச்சு சந்தோஷமா இருக்க பாருங்க. இப்ப இருந்தாத்தேன் குறிப்பிட்ட கால வரைக்கும் தான் எல்லா ஆம்பளைகளுக்குமே சந்தோஷம். அதுக்கப்புறம் சந்தோஷமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏன்னா ஏன் ஒரு ஆம்பளைக்கு எப்ப நல்ல நேரம் முடியுது, மணமேடை
மேடையில் மாப்பிள்ளையும் பொண்ணு உட்காந்துருப்பாங்க. ஐயர் தாலி எடுத்து கொடுப்பார். ஐயர் இல்லைன்னா பெரியவங்க தாலி எடுத்து கொடுப்பாங்க. மாப்பிள்ளை கையில் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மாப்பிள்ளை நல்ல நேரம் முடிய போது தாலியை கட்டு அப்படின்றாங்க. தம்பி, அந்த நல்ல நேரம்ங்கிறது முகூர்த்தத்துக்கு நேரம் பார்ப்போம்ல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு அதுதான் அது கிடையாது. எப்ப மாப்பிள்ளை கையில கொடுத்து நல்ல நேரம் முடிய போதுன்னு சொல்றாங்களோ, இவன் தாலியை கொண்டு பொண்ணோட கழுத்துல கட்டிட்டான், அதோட அவனுக்கு நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு. அதோட அவன் ஆயுள் கைதிதே. உட்கார்னா உட்கார்னு, எந்திரனா எந்திரிக்கன்னு படனால் அவக்கு படுத்துறா. இல்லைன்னா ஈரத்துணியை போட்டுருவாங்க. ஒரு வாரத்துக்கு ரொம்ப சிரமம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கும் ஆசைதாயா, ஒவ்வொருத்தருக்கு தனி, அதுக்கெல்லாம் வழியவே தவறுலாம கிடக்கு. எல்லாருக்கும் தனித்தனியா வணக்கம் சொல்லணும்னு ஆசை. ஒவ்வொருத்தருக்கா வணக்கம் சொன்னீங்கன்னா முடிஞ்சு ஓயிடும். அதனால எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா வணக்கம் சொல்லிடுறேன். என் வணக்கத்தை நீங்க எல்லாம் ஏத்துக்கிட்டீங்கன்னா ஜோரா ஒரு கை தட்டு தட்டுங்க, அதுவே போதுமானது. எல்லாருக்கும் வணக்கமப்பா, அடேங்கப்பா, நன்றி நன்றி, இதே போது. இதை வச்சு ஓஹோன்னு சுறுசுறுப்பா நாடகத்தை வேகமா கொண்டு போயிருவேன். இந்த கை தட்டும் போதுதான் எங்களுக்கு உற்சாகம் பிறக்கும். நாங்க பாடக்கூடிய பாடல்களோ, பேசக்கூடிய பேச்சுகளோ, நடிக்கக்கூடிய நடிப்புகளோ, இந்த இசை ஜாம்பவான்கள் வாசிக்கக்கூடிய வாத்தியங்களோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நேரத்தோட கை தட்டினீங்கன்னா செய்யக்கூடிய தொழில 4 மடங்கு 8 மடங்கு என்ன 100 மடங்கு உற்சாகத்தோட தொழில் செய்வான். அவ்வளவு வித்தியாசம். அப்புறம் அன்பளிப்பெல்லாம் நாங்க எதிர்பார்க்க மாட்டோம். உண்மையிலே சொல்றேன், அன்பளிப்பு எதிர்பார்க்க மாட்டேன். அதுக்காக எவ்வளவு அன்பளிப்பு கொடுத்தாலும் வாங்க மாட்டோம்னு சொல்ல மாட்டான். எம்பிட்டு வேணாலும் கொடுங்க, 500 ரூபா, 2000, 5000, 10000, எம்பிட்டு வேணாலும் கொடுங்க, வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான். தாய்மார் கூட உட்காந்துருக்கீங்க, அன்பளிப்பு கொடுக்க கையில காசு எல்லாம் கவலைப்படாதீங்க. தோடு முக்குத்தி கூட கலட்டி கொடுங்க, நல்லா வாங்கிக்கிருவேன். தோடு முக்குத்தி இல்லையா, காலில் இருக்கதா கலட்டி கொடுங்க. என்ன செருப்பா? நான் செருப்படி பூச்ச ஒத்தவனா என்ன செருப்பான்னு கேட்குறீங்க? கொலுச சொன்னேனே, அதையும் விட அதை செருப்பா இருந்தா கூட பரவாயில்ல. பெட்டிக்கார சொல்லிட்டாரு, செருப்பா இருந்தா கூட பரவாயில்ல, செருப்பை கொடுங்க, செருப்பு கடை வச்சு கூட பொழைச்சுக்கிறேன். கொடுக்கறது கொடுக்குறீங்க, செருப்பை ஜோடியா கொடுங்க. சிங்கிளுக்கு மதிப்பு இல்லை. அதனால இந்த நாடகத்தை எப்படி பார்க்கணும்னா கண்ணால பார்த்துருவோம். கண்ணாடி நாடகத்தை பார்த்திருங்க, கொஞ்சம் காதல் பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணாடி நாடகத்தை பார்த்திருங்க, காதால வார்த்தைகளை கேட்டிடுங்க. கண்ணாலே உங்க கண்ணாலே கல்லை கண்ணாலே நாடு கண்ணாலே நாடகத்தை பார்த்திருங்க, கொஞ்சம் காதல் பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்ன பல விதியா இருக்கிறது சோதர சோதரர்கள வணக்கமுங்க. கண்ணாடி நாடகத்தை பார்த்திருங்க. ஹலோ பின்னாடி போகாதீங்க, நடிகருக்கு தொந்தரவு தாராதீங்க. போகாதீங்க, நடிகருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. என்ன நடக்குதுன்னு முடிவு வரை இருந்து பார்த்திருங்க. என்ன நடக்குது நீங்க பார்த்திருங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திருங்க. சீட்டி அடிக்காதீங்க, இப்படி சீட்டி அடிக்காதீங்க, துண்டு சீட்டெழுதி கொடுக்காதீங்க. சீட்டி அடிக்காதீங்க, துண்டு சீட்டடி கொடுக்காதீங்க. சுமாருமாறு சொல்லி கலந்தகல பண்ணி கட்சியை கட்டி நிற்காதீங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திருங்க. கண்ணீகாரி பிரிச்சு புலத்தவள சத்தம் கேட்டுருச்சு, ஊரு உட்கார்ந்துருச்சு. இந்த நாடகம் சிறப்பா நடந்துருச்சு. கலைக்கு மதிப்பு தரணும், நாடகம் கலைக்கு மதிப்பு தரணும், தமிழ்நாட்டுக்கு முகத்தை காப்பாற்றணும். கலைக்கு மதிப்பு தரணும், கவனத்தை காப்பாற்றணும். இலக்கியம் கவிதை கண்டவன் நாடகத்தை வித்தியாசம் இல்லாம நீங்க பார்க்கணும். உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்திருங்க, உங்க காதாலே பாட்டுகளை கேட்டிருங்க. சொன்ன பல விதியா இருக்குன்னு சோதர சோதரர்கள் அப்படிதான் எல்லாருக்கும் சொன்னதோட என்ன ஒரு விஷயம்னா, முதல்ல இன்னைக்கு நடக்கிற நாடகம் எப்பேற்பட்ட நாடகம். இந்த நாடகத்தோட சிறப்பம்சம்
என்ன அப்படின்ற விஷயத்த முதல் நான் தெரிஞ்சு சொல்லி ஆகணும். நீங்க எத்தனையோ விதமான நாடகங்களை நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு சத்திய ஹரிச்சந்திர நாடகம் பார்த்துருப்பீங்க, ஒரு வள்ளுவர் நாடகம் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீரபாண்டி கட்டம் நாடகம் பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய நாடகங்கள் இருக்கு. இன்னைக்கு நடக்கிறது சத்யவான் சாவித்திரி நாடகம், பவளக்கொடி, பாமாவஜியம், தூக்கு தூக்கி, சதாரம், இப்படி எத்தனையோ நாடகங்கள் இருக்கு. ஆனால் எத்தனையோ நாடகங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு நாடகத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்கு. அது சரிதான்ப்பா, ஒவ்வொரு நாடகத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்கு, சரிதான். ஆனால் இன்னைக்கு நடக்கிற சத்யவான் சாவித்திரி நாடகம் தானே, இதுக்கு என்னையா சிறப்பம்சம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த நாடகத்தோட கருத்து என்ன, கதை என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த நாடகத்தை குறிப்பா யார் பார்க்கணும் தெரியுமா? பெண்கள், தாய்மார்கள். நீங்க தான் இந்த நாடகத்தை குறிப்பா பார்க்கணும். ஏன் இதை சொல்ல வர்றேன்? அவங்க பார்க்கணும். ஒரு பெண் தன்னுடைய கற்பின் தன்மையால இறந்த கணவனோட உயிரை யமபட்டன வரைக்கும் சென்று யமனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராடி சாமர்த்தியமாக எப்படி தன்னுடைய கணவன் உயிரை மீட்டு கொண்டு வர்றா அப்படின்ற நாடகம் தான் கதை. இதை ஒரு சிறப்பம்சமாக மறைமுகமாக சொல்லியிருக்கிறேன். நாடகத்தை இங்கே முழுமையாக இருந்து பாருங்க. தாய்மார்கள், கற்பகரிசி, உங்க எல்லாருக்கும் இந்த நாடகம் பிடிக்கும். அதனால இந்த நாடகத்தை இருந்து பாருங்கன்னு தெரிந்து கொண்டு முதல்ல இந்த நோட்டீஸை படிச்சுக்கிறேன். இந்த நாடகம் வைத்திருக்கிறார்கள். ஏன் வைத்திருக்கிறார்கள், எதற்காக தங்கள் தெரியப்படுத்த எந்நகரத்திலும் பொன்னர்வாதக்கூடிய விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் எஸ் கல்விமடை கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டு இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சீலைக்காரி அம்மன் திருக்கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மரியாதைக்குரிய திருவாளர் சடையாண்டி புலவர் வாழவந்தால் மகன் மரியாதைக்குரிய எஸ் பழனிவேல் அழகி மீனால் குடும்பத்தினர் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக எஸ் கல்விமடை கிராமத்தில் அமைந்திருக்கும் மாமன்னர் மருதுபாண்டியர் சிங்கார கலையரங்கில் கிராம நிர்வாக அலுவலர் உயர்திரு ரகுநாதன் அவர்கள் தலைமையிலும் மரியாதைக்குரிய முக்குளம் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் எஸ் கல்விமடை கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் சத்யவான் சாவித்திரி நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும். இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கின்ற நடிகை சியாமனிலே ஏற்கனவே தங்களுக்கு தெரிந்திருப்பினும் அவற்றை உரைப்பது எனது முதற்கண் கடமை. எனவே நடிப்பிசை வேந்தன் தென்னாட்டு கிளைமகன் சென்றனமெல்லாம் வெற்றி முரசு ஓட்டி வரக்கூடிய நாடக யுவராஜா மதுரை சீமா நகரை சேர்ந்த பொன் முருகதாஸ் அவர்கள் உங்கள் மத்தியில் சத்தியவானாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களபடியாக இன்னிசை குயில்வாணி, வசன பேரரசி, முறையோடு உரையாடி நடிக்கக்கூடிய செந்தமிழ் செல்வி, சோக நடிப்பரசி மதுரை சேர்ந்த டி சுமதி ஸ்ரீ அவர்கள் உங்கள் மத்தியில் சாவித்திரி நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களபடியாக கவி சக்கரவர்த்தி, கவி வல்லுனர், நடிப்பின் சிகரம், நடிப்பின் மேதை, மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கரிசல் குலத்தைச் சேர்ந்த SKM பால சுப்பிரமணி அவர்கள் உங்கள் மத்தியில் யமதர்ம நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களபடியாக நடிப்பிசை நாயகன், காவிய தலைவன், சொல்லின் அரசன், பேச்சுக்கென்றே இவரா இவருக்கென்றே பேச்சா, பாட்டுக்கென்றே இவரா இவருக்கென்றே பாட்டாயின் வெற்றி கொள்ளும் நாரதராக உலகமெங்கும் பவனி வந்த வர்ச்சியூர் TN பழனியப்பன் அவருடைய கலை வாரிசு பூவந்தியைச் சேர்ந்த KMP மணிவண்ணன் அவர்கள் உங்கள் மத்தியில் கஜகேதுவாகவும் பின் நாராடி காத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியாங்க அவர்களுடைய ஆர்ப்பாட்ட கலைஞர், ஆட்ட நாயகன், இந்த நாடகத்தின் காவிய தலைவன், மரியாதைக்குரிய அன்பனார் ஆலடிவட்டியைச் சேர்ந்த K குருநாதன் அவர்கள் உங்கள் மத்தியில் தூய்மை சேனன் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் கிங்கிரியர் ராவ் நடிப்பார். அது வரட்டும், இன்னைக்கு அவருக்கு என்ன நடக்குதோ அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவர்களுடைய ஹார்மோனிய கலையரசன், ஹார்மோனிய இசையரசன், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் பார்த்திபனூர் கள்ளிக்குடியை சேர்ந்த VM சீமான் அவர்கள் உங்கள் மத்தியில் ஹார்மோனிய பின் பாட்டை படிக்காத ஏழைக்கும் பரிசாக வந்தது பெரியோர்கள் சொல்லி வைத்த தொழுவல் வீரம். படிக்காத ஏழைக்கும் பரிசாக வந்தது பெரியோர்கள் சொல்லி வைத்த தொழுவல் வீரம். கண்டாயிரம் என்று சொன்னவர்க்கு வாழ்விலே உண்டாகும் சுகமென்ற திருவல் வீரம். கண்டாயிரம் என்று சொன்னவர்க்கு வாழ்விலே உண்டாகும் சுகமென்ற திருவல் வீரம். கண்டா என்று சொன்னவர்
இப்பதான் ஹார்லிக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அந்த கை தட்டும் போது அப்படி வேகம் கிளம்புது. ஆமா, வந்திருக்க மேடை எப்பேற்பட்ட மேடை? கல்வி மடை. கல்வி மடைன்னா எப்பேற்பட்டவர்? பெரிய ஜாம்பவான்கள், எத்தனையோ ஜாம்பவான்கள் கலைத்துறையில் வந்துங்க இருந்தாலும் மிருதங்க வாசிக்கிறதுக்குன்னு கலைத்துறையில பேர் வாங்கினது யாரு? கல்விமடை சின்னசாமி அவர்கள். எங்க அப்பன் மணிமுத்து அவர்கள். வாழ்க்கையில மறக்க முடியுமா? நாடக கலை உலகின் சிகரங்கள். அப்பேற்பட்ட சிகரங்கள் மிருதங்க வாசிக்கிறதுல அவருக்கு அடுத்தபடியா வந்திருக்கிறார் அன்பு சகோதரர் கல்விமடை மண்ணின். ஹலோ, கல்விமடை மண்ணின் மைந்தன், கல்விமடை மண்ணுக்கு உலகமெங்கும் பேரும் புகழுமாய் கொண்டிருக்கின்ற கோடை குமரல் மின்னலை சக்கரவர்த்தி, மிருதங்க சக்கரவர்த்தி, கல்விமடை சேர்ந்த வி.எம். சேதுராஜன் அவர்கள் உங்கள் மத்தியில் மிருதங்க தொப்பித வேளா.
பத்தியா முடிஞ்சிருக்கு மழையா எவ்வளவு வேணாலும் பேஞ்சிருக்கலாம். நான் காலை வச்சிட்டேன்னா சரி, அப்புறம் மழை வரவே வராது. அப்பேற்பட்ட முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வரேன். அப்பேற்பட்ட புண்ணியவன் ஒரு மறக்க முடியாத சம்பவம். சமயம் இப்போதான் எங்க காரியா வீட்டிலேருந்து உள்ள நினைக்கிறேன், நல்ல நடு கம்மாக்குள்ள கொட்டை மேடம் கொட்டை கீழே கந்தலாக போட்டிருந்தாங்க. நாடகம் ஆரம்பிச்சு சுறுசுறுப்பாக நானும் ஆர்வ கோளாறுல பேசிட்டு கிடைக்கேன். நோட்டீஸ் படிக்கும்போது தம்பி தான் இருந்தாங்க, கோடிட்டு கும்புறல் அப்படின்னு மின்னலடி சக்கரத்தையும் நான் சொன்னேன்ல, பொடிச்சு அடிச்சு ஊற்றி நினைச்சு தூக்கிட்டு ஓடுறான். அந்தடி மறக்க முடியாத சம்பவம். ஒதுங்க வண்டி பார்த்தா வண்டி 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் கிடக்கு, அதை எடுத்து வந்து நாங்கள் பூரா நினைச்சு ஏற்ற முடியாதுல்ல. வார்த்தை கொட்டகை இப்பதான் சொன்னேன், கொட்டகை கலையரங்கம் தூக்கிட்டு உள்ள உட்காந்துக்கிறோம்ல. அவர்களபடியாக பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய சக்கரவர்த்தி, மரியாதைக்குரிய அஞ்சூர் நாடு ஏனாதியை சேர்ந்த MKM சத்தியமூர்த்தி அவர்கள் உங்கள் மத்தியில் ஆற்றம். குச்சியை தூக்கு இளைஞர்கள் தப்பாட்டம் கொடுக்கணும்.
எத்தனையோ வாத்தியங்கள் இருந்தாலும் தாயும் தனிமாத்துக்கள் உடைய தாளம். அப்பேற்பட்ட தாளத்தை வாசி வந்திருக்கிறார் மரியாதைக்குரிய அன்புமா கல்விமடை எம்பி குருசாமி அவர்கள் உங்கள் மத்தியில் சீன் தாளம். மாமா ஒரு பாட்டு பாடுறீங்களா? அரை பாட்டு வேணாமா? என்ன ஆமான்னு சொல்லு. இப்படியா மாமா இங்கே என்ன பேர் இப்படிமா இல்லாட்டி இப்படி மாண்டுவாமா? வேணாமா பாருங்க தான் 2 வரி பாடுங்க வாப்பு. மாமா நீ எப்படி நல்ல தம்மா பாட்டு அவுத்துருவாமா? 4 வரி மட்டும். ரொம்ப வேணாம் ஒரு 4 வரி மட்டும். மாமாவை சூம் பண்ணி எடுங்க. சென்னிகுளம் நகர்வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தமிழ் தேரும் அண்ணாமலை காவடி சிந்து பாட்டு அருமையான பாட்டு. எங்க ஐத்த உட்காந்து நாடகம் பார்க்குறாங்களா? இப்ப இன்னைக்கு எப்படி அருமையா பாடினாரு, காவடி சிந்துல பாடினாரு சாமி பாட்டு. அன்னைக்கு பாட சொன்னேன் வேடச்சுந்தர பக்கம் ஒரு தெம்மாங்கு பாட்டு மாதிரி ஒரு லவ் பாட்டு பாடுறாரு. அது நாடகத்துக்கு வர்றவர் நாடகம் முடிச்சு வீட்டுக்கு வர வேண்டியதானே, சங்கத்திலே படுத்து கிடக்காரியா? அன்னைக்கு ஊ சொல்றியா எவ்வளவு பாடினாரு அந்த ஊர்ல தானே? அது அந்த பொம்பளைட்ட கூட உட்காந்து என்னமோ பேசியிருந்தார்ல, தெரியல. சரி காலையில பேசிக்கிடுவா, கூட்டத்துல சொல்லிட்டேனா மறைமாமா பேசிக்கிடுவா. இப்படித்தான் தெரியாதரமா நான் உளறி தொலைஞ்சிடுறேன். நீ பாத்தியா
நான் பார்க்கல, அவர் யார்கிட்ட பேசுறது நான் பார்க்கல சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஏற்பாடு, அருமையான ஏற்பாடு, நல்ல சாப்பாடியா. ஆட்டுக்கறி, ஆட்டு முட்டை, கோழிக்கறி, கோழி முட்டை, ஆட்டுக்கறி முட்டை கொட்டை இருக்கோ, நாட்டுக்கோழி முட்டை, அருமையாக சாப்பாடு அருமையாக வழங்கினாங்க. போதும் போதும் என்ன வித்தா தாய்மார்கள் அப்படி அள்ளி வச்சு கவனிச்சாங்க. வாழ்க்கையில் மறக்க முடியாது. சாப்பாடு ஏற்பாடு, அருமையான ஏற்பாடு. அண்ணன் முட்டை கைகளுக்கு, குடும்பத்தார்களுக்கு மனம் நிறைந்த நன்றி 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 வணக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளிவுல அமைப்பு, அருமையான அமைப்பு. மைக் செட்னா அப்படி குயிக் செட்டாக இருக்கணும், டீப்னா அப்படி டாப்பாக இருக்கணும். சிறந்த முறையில் ஒளி அமைத்தரக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் நாடு கலை உலகின் செல்ல பிள்ளையாக தரக்கூடிய விஜயகுமார் ரேடியோஸ் திருப்போணம். விஜயகுமார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலும் போதும், வாழ்விடரேதும் வாராது எப்போதும், வாழ்விடரேதும் வாராது எப்போதும். முருகா பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலும் போதும். ஓகே ஓகே. ஒளிவில் அமைப்பு, அருமையான அமைப்பு. அப்புறம் ஒளிவில் அன்பளிப்பு, ஒளிவில் அமைப்புக்கு அன்பளிப்பு பூவந்தியை சேர்ந்த அன்பு சகோதரர் KMP மணிவண்ணன் ராஜநடிகர் அவர்கள் ஒளிவில் அமைப்புக்கு அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார். அப்படியா? ஆமா. அப்புறம் நாடக நோட்டீஸ் அன்பளிப்பு திருவாளர் CN அண்ணாதுரை அவர்கள் நாடக நோட்டீஸ் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார். அப்புறம் நாடக அமைப்பு எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பரிசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறந்த முறையில் சிறந்த நடிகர்களை கொண்டு குறித்த நேரத்தை நடத்தி தருவார்கள். சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர்கள் பூவந்தியை சேர்ந்த KMP மணிவண்ணன் ராஜநடிகர், கல்விமடையை சேர்ந்த VM சேதுராஜன் மிருதங்கஸ்ட் அவர்கள். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் KMP மணிவண்ணன் அவர்களையும் VM சேதுராஜன் அன்பு தம்பி அவர்களையும் அணுங்க சிறந்த முறை அமைத்து தருவார்கள். இந்த நாடகத்தை கண்டளிக்குமாறு பொதுமக்கள் பக்த கோடிகள் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் நெஞ்சங்கள். ஈயண்ணா, ஆமா, ஆனா அவனை ஈயண்ணா கந்தசாமி புலவர், குடிவெளி பங்காளிகள் மற்றும் கிராம பொதுமக்கள், கல்விமடை அன்புலங்கள் அனைவருக்கும், பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் அனைவரும் நன்றி நன்றி வணக்கத்தை தெரிந்து கொண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாடகத்தை இன்னைக்கு பார்க்குறோம்னா நாளைக்கும் பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கறோம்னா வெளியூரில் போய் பார்க்க முடியாது. இன்னைக்கு நாடகத்தை குறிப்பாக ஆண்கள் கூட வெளியூரில் போய் பார்த்துட்டு வந்துருவாங்க. இந்த முடிச்சிடுறேன். ஆண்கள் போய் வெளியூரில் போய் பார்த்துட்டு வந்துருவாங்க. ஆனால் பெண்கள் நீங்கள் போக முடியாது. ஆனால் இன்னைக்கு நாடகத்தை நாளைக்கு பார்க்கலாம்னா பார்க்கலாம். அதுக்கு வந்திருக்கிறார் மாயகுலம் மாதவன் யூடியூப் சேனல் உரிமையாளர் அவர்கள். வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் நாடக கலைஞர்களை பெரும்பாலும் அனைத்து கலைஞர்களையும் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அண்ணர் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி நன்றி வணக்கம் வணக்கம். சிறந்த நகைச்சுவை நடிகரும் நாடக ஆசிரியர் நமது பேராண்டி கலைவேந்தனின் குரு அவருடைய அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு நமது கல்விமடை பழனிவேல் அழகிமை நாள் குடும்பத்தினர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். இவங்க அப்பா வந்து MC முனியராஜ் அவர்கள் புகழ்பெற்ற ராஜபாட்டு கலைஞர். அவர் மக. ஆமாம் ஆமாம், உண்மைதான். MG முனியராஜ் ராஜநடிகர் ஒரு மையம்தான். அப்பா இறந்து இன்றோட 40 நாள் ஆகுது. வேற ஒன்று உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. துண்டு போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஆமாம் தம்பி, குளிக்கையில் கட்டிக்க, இப்போ கட்டாத. இல்லை, எப்பயும் வீட்டில் அமன குண்டியாக தான் குளிப்பேன். இனிமேல் தான் துண்டை கட்டி குளிச்சுக்கிறான்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு நாளைக்கு துண்டு கொடுத்தாங்கன்னா இடுப்புக்கு பத்தாது. இன்னைக்கு சரியாக இருக்குது, நல்லா சரியாக, வேற ஒன்றும் இல்லை. அதனால் துண்டு போட்டிருக்காங்க. வாழ்க்கையில் மறக்க முடியாது. அதனால் பொன்னாடி அணிவித்து புகழாரம் செலுத்திய ஊர் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும், நாடக கலா சுற்றுவட்டார ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும், ஏன்னா கந்தசாமி புலவர், குடிவெளி பங்காளிகள் அனைவருக்கும், கிராம பொதுமக்கள் அனைவருக்கும், இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய மரியாதைக்குரிய பழனிவேல் அழகிமினால் குடும்பத்தினர் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி 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 வணக்கம். உங்களுக்கு வாங்கிட்டீங்களா? ஓகே. ஆமாம், வேறு யார் பெரியா இருக்கு? எல்லா பேரும் சொல்லி முடிச்சாச்சுல்ல. இனி டான்ஸ் வேற சொல்லணும். அதான் பிள்ளை எதிராக அங்கே வர ஒரு மாதிரி பார்க்குறது அப்படின்னு நோக்கத்தோட தர்றாண்டா. நாட்டிய பை கிளி
நாட்டிய அது, நாட்டிய இது, நாட்டிய எது என்று சொல்லக்கூடிய மதுரை KPP லைலா அவர்கள் டான்ஸ் காமி. லைலா பொம்பளை பிள்ளை பேரச்சலும் நீ எங்க எங்கன்றாரு உள்ளதா இருக்கு பொம்பளை பிள்ளை பார்க்கலையா எங்கேன்னு கேட்டு இப்ப வந்து 5 நிமிஷத்துல அனுப்பி வச்சிடுறேன். அனுப்பிவிடலா? நான் புரோக்கர் வேலையா பாக்குறேன், அனுப்பிச்சு வர சொல்றேன். இப்ப ஏன் பேர் சொல்லிடுறேன். உங்கள் முன்பு பேசிக் கொண்டிருப்பது சென்றிடமெல்லாம் பேர் புகழ்பெற்று தனக்கென்று ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் படைத்த அன்பு தந்தை, கலை முதுமணி பட்டம் பெற்றவர் தெய்வ திரு MG முனியராஜன் ராஜடியார். அவருடைய மகன் M கிருஷ்ணகுமார் பவன் காமி. நான் தாங்க. என் பேர் கிருஷ்ணகுமார் பப்புன்னு உங்கள் விட்டு செல்ல பிள்ளை, உங்களில் ஒருவன் உங்களை சார்ந்தவன். ஆமா அண்ணே, சீமண்ணே சீமண்ணே சீமண்ணே. சீமண்ண மன்னனே நிக்கிட்டு. உன் பேர் என்ன? வாசிக்க தெரியாதா? சீமன் தானே, அதைத்தான் கூப்பிடுறேன். சீமனா உங்க பேர் அண்ணன் மரியாதையா? சுத்தம் இருக்குல்ல. ஆமா, நல்லா சொல்லு. சீமண்ணே பழக்கம் இல்லையே. சீமியா அண்ணே அண்ணேன்னு சொல்லு. அதுல தாண்டா ஓடிட்டு இருக்கு பொழப்பே. சீமியா அண்ணே சொல்ல வர்ற. தம்பிய தூக்கி பாட்டு பாடு. தூக்கிடுவோமா? டான்ஸ் மட்டும் பாடுனா பப்புன்னு பாடணும்ல. ஆதியடுங்கும் வாழ்க்கையடா, ஆதடி நிலமே சொந்தமடா, ஆதி அடுங்கும் வாழ்க்கையடா. ரொம்ப ஆடுனாது வேற மாதிரி. வேற மாதிரினா இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன். என்ன எதிர்பார்க்க? வாழ்த்த சொல்றியா? ஓகே, ஆமா. வாழ்த்தி பாடுங்க. வேற சொல்லு. என் பேர் கிருஷ்ணன். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, இதை நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, இதை நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏழைகள் மனதை வைத்தோ கிருஷ்ணா கிருஷ்ணா. சாத்தியமானதிலே கிருஷ்ணா கிருஷ்ணா, தர்மத்தை தேடி நின்றோ கிருஷ்ணா கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பவனேண்டாரு. கொடுக்கலான்னு பைக்குள்ள விடுறேன், சட்டையை மாத்தி போட்டு எடுத்து வந்து என்னமோ சொல்லதும் சொன்னதும் சொரிஞ்சவன். இப்ப நான் என்ன செஞ்சேன்? சொரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். சொரிஞ்சதும் பாட்டு பாடுவ போல இருக்கு. எப்படி பாடுவேன்? சொன்னதும் சொரிஞ்சவனே. சொன்னதும் சொரிஞ்சவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பாடுறாரு. வாடிவாப்பா அன்னைக்கு எப்படிதான் பாடிட்டியே. எல்லா பேரும் சொல்லி முடிச்சுட்டேன். வளவளன்னு பேசி அறுக்கிறாள் நான் கிடையாது. படக்கன் முடிச்சுட்டு பொம்பளை பிள்ளை அனுப்பி வைக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்த சுருக்கமா சொல்லிக்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியணும், நீங்க சொல்றது எனக்கு புரியணும். யாரு சொல்றது யாருக்கும் புரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க ஒரு அங்கிட்டு வட்ட வட்டமா உட்காந்து பேசிக்கிட்டு நாங்க ஒரு இங்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம்னா நாடகம் என்னமோ ஒன்று நடந்த மாதிரி போயிடும். ஏன் இதை புரிதல் என்பது வேணும்னா 4 செவிட்டு போய் இருந்திருக்கிறாங்க. இந்த கதையை கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த 4 செவிட்டு போய் இல்லையே கதை சொல்றதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? கையை உங்களை சொல்லலே, கதையில சொல்லு. இங்கிட்டு நீட்டோம்னா அடி விழுந்துரும், தர்மடி. தெரியுதா? இங்கிட்டு சொல்லிக்கிறதா வந்தேன். சரி இப்படி சொன்னோம்னாலும் விளக்கமா
நிமிஷம் விடுங்க. ஆமா. 4 செகுட்டு பேர் இருந்திருக்கேன். அப்படி சொல்லு. இந்த 4 செகுட்டு பேர்ல பாருங்க, இந்த காச்செகடை என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? தூண்டில் போட்டு மீன் புடிச்சுட்டு இருந்திருக்கான். சரி. அரை செகடை ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கான். ஆடு மேய்ச்சவனுக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவன் போய் காச்செகடை போய் சொல்றேன், என்னை ஆட்டை பாத்துக்க, வீட்டுல போய் சாப்பிட்டு வந்துடுறேன், ஆடு அப்படியே இருந்துச்சுன்னா உனக்கு ஒரு நொண்டி ஆடு தந்துடுறேன் இருக்கான். இவன் அப்பத்தான் காச்செகடைன்னு சொல்லியிருக்கான், இப்பத்தான் தூண்டில் போட்டிருக்கேன், மீன் கிடைச்சா தர்றேன் இருக்கான். அதுக்கு என்ன? இவன் போய் சாப்பிட போயிட்டான். சாப்பிட்டு வந்து பாக்குறேன், ஆடு பூரா அப்படி இருந்துச்சு. இவன் தான் நொண்டி ஆடு தரேன் இருக்கான்ல, ஒரு நொண்டி ஆடை புடிச்சு தரன்னு இழுத்துட்டு வந்து காச்செகடைன்ட்டு போட. அப்பத்தான் காச்செகடைன்னு சொன்னானா, என்ன உனக்கு நான் மீன் கிடைச்சா தர்றேன்டேன், இதுக்கு நீ ஆட்டை காலை உடச்சேன்னு சொல்றேன்னு சொல்லி அவன் சண்டை கிளம்பிட்டான். அரை செகடை என்ன பண்ணிருக்கான், என்ன உனக்கு நான் நொண்டி ஆடு தான் தர்றேன், இவன் நல்ல ஆடு கேட்கிறேன்னு சொல்லி இவங்க 2 சண்டை கிளம்பிட்டான். 2 பேரும் அடிச்சு மல்லு கட்டி போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல முக்காச்செகடை மாமே மாமியாட்ட சண்டை ஓட்டி உழுதுகிட்டு இருப்பேன் போல இருக்கு. மாடு வாங்கிட்டு வந்து இவன் போய் பஞ்சாயத்து வைக்கிறாங்க. இந்த காய்ச்சல் சொல்றான், என்ன மீன் கிடைச்சா தர்றேன்டே, இதுக்கு ஆட்டை காலை உடச்சுன்னு சொல்றான்னு அவன் சொல்ல. இவன் அரைச்செகடை, என்ன நான் நொண்டி ஆடு தான் தர்றேன், இவன் நல்ல ஆடு தான் கேட்கிறானேன்னு சொல்ல. இவன் 2 சொன்னதுக்கிட்ட அவன் சொன்னானா, ஏண்டா மாமே மாமியாட்ட சண்டை ஓட்டு பொண்டாட்டி நகை அடை வச்சு மாடு வாங்கிட்டு வர, இதை களவாணி மாடுன்றாடான்னு சொல்லி அவன் சண்டை கிளம்பி. அவர் அதை விட பெருசா 3 பேர் அடிச்சு மல்லு கட்டி உருள்றாங்க. பஞ்சாயத்து கிளம்பிட்டாங்க. பஞ்சாயத்து போனது எங்க போறாங்க? முழிச்சுக்கிட்டு போறாங்க. அவர் தான் இந்த ஊர் நாட்டாம. அந்த மனுஷனுக்கு 2 பொண்டாட்டி. அவருக்கு மூத்த பொண்டாட்டிட்டு சண்டை ஓட்டுட்டு இளைய பொண்டாட்டிட்டு வந்து இருப்பான் போல இருக்கு. 3 மாசமா மூத்த பொண்டாட்டி வீட்டுக்கு போனதே கிடையாதான். இவங்க போய் பஞ்சாயத்து வைக்கிறாங்க. முழிச்சுக்கிட்டு காய்ச்சல் சொல்றான், என்ன மீன் கிடைச்சா தர்றேன், இதுக்கு ஆட்ட காலை உடச்சேன்னு சொல்லிட்டான் இவன் சொல்ல. இவன் என்ன நொண்டியாடு தான் தர்றேன், இவன் நல்ல ஆடு கேட்கிறான் இவன் சொல்ல. இவன் மாமே மாமியாட்ட சண்டை ஓட்டு பொண்டாட்டி நகை அடை வச்சு மாடு வாங்கிட்டு வர, இதை களவாணி மாடுன்றான் இவன் சொல்ல. இவங்க 3 பேர் சொன்னதையும் கேட்டுட்டு அப்பத்தான் அவன் இந்த நாட்டம்மா சொன்னாரா, முடிச்சு கிடையாது எவ்வளோ எப்படி சொன்னா தெரியுமா, டேய் நீங்க 3 பேர் சொன்னாலும் சரி, இல்ல இந்த ஊரே சொன்னாலும் சரி, இனிமே அவ வீட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு இருக்கான். மூத்த பொண்டாட்டி வீட்டுக்கு. கடைசியில் ஒருத்தன் சண்டை ஓட்ட மாதிரி போச்சா, புரிதல் என்பது இல்லாம போச்சு. அந்த கதை இருந்துடக்கூடாதுனால நாடகத்தை அமைதியோடு இருந்து புரிதலை பார்க்கறதுனால இது பெரிய நாடகம். அடுத்தடுத்தால வேகமா அனுப்புறோம். சாமி ஐயப்பா சாமி சரணமையப்பா, சாமி ஐயப்பா சாமி சரணமையப்பா, சாமி ஐயப்பா சரணமையப்பா, சாமி ஐயப்பா சரணமையப்பா, சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சரணமையப்பா, ஐயப்ப சாமியே சரணமையப்பா. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்பன் கோவிலிலே சந்தனம் மணக்குது, என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது, இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது, உயர் மணிகண்டன் சன்னதியில் நெய் மணக்குது, திருநீர் மணக்குது பன்னீர் மணக்குது, ஆண்டவனின் சன்னதியில் அருள் மணக்குது, ஆண்டவனின் சன்னதியில் அருள் கிடக்குது, மார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. பள்ளிக்கட்டே சுமந்து சென்றா பக்தி மணக்குது, அந்த பனிமலையில் ஏறும்போது சக்தி பிறகுது, அந்த பனிமலையில் ஏறும்போது பக்தி பிறக்குது, பகவானை பார்த்து விட்டால் பாவம் தொலையுது, பகவானை பார்த்து விட்டால் பாவம் தொலையுது,
ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பதும் அன்போதும் பெரும் பணிவு என்பதும் அன்போதும் உண்மை என்பதும் அன்போதும் பெரும் பணிவு என்பதும் அன்போதும் அந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொள்பவன் மனித வடிவில் தெய்வம் ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொள்பவன் மனித வடிவில் தெய்வம் இதில் மிருகம் என்பதும் நல்ல மனம் புய தெய்வம் என்பதும் பிள்ளை மனம் மிருகம் என்பதும் நல்ல மனம் புய தெய்வம் என்பதும் பிள்ளை மனம் இந்த ஆறு கட்டளை அறிந்த மனதில் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு யார் அண்ணன்? அவங்க எனக்கு சேது அண்ணா. சேது அண்ணன் எங்க உட்காந்துருக்காருன்னு எனக்கும் தெரியும். முதல் குருமக்கள்லாம் வணக்கம். கைமார்களுக்கு நந்திமார்களுக்கு வணக்கம், மற்ற இளைஞர்களுக்கெல்லாம் வணக்கம். இந்த இடத்த பார்த்தோடனே மனசுல மட்டும் இல்லாம மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சி எப்பயுமே இருக்குமே நல்லா இருக்கணுங்க. ஏன்னா இந்த இடத்த பார்த்தோடனே எவ்வளவு ஆசை, எவ்வளவு அன்பு, அன்புக்குரிய இடங்கள், ஆசைக்குரிய இடங்கள். இந்த இடத்த பார்க்க பார்க்க மனசுல சந்தோஷம், இன்று மாதிரி சந்தோஷம் என்றுமே கிடையவே கிடையாதுங்க. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குங்க. ஏன்னா வந்தோமா 4 போடு போட்டோமா நறுத்தரிச்சமா இருக்கணும், பச்சை மிளகாய் கடிக்காத சுள்ளு சுருக்கணும், வர்றதும் தெரியக்கூடாது போறதும் தெரியக்கூடாது.
அப்படி இருந்தாதான் நல்லது. அப்படி இருந்தாலும் ஓடி போயிருது. எப்படி எல்லாமே தெரிஞ்சு போயிருது. கேமரா இருக்குமா? கேமரா வச்சிருக்கீங்க, நல்ல பிள்ளைகளா இருக்கீங்களே. ஒரு இடம் பாக்கி இல்லாம வச்சிருக்கீங்களேப்பா கேமராவெல்லாம். ஆமா, அதனால இந்த இடத்த பார்த்தோன்னே எப்படியெல்லாம் இருக்கு தெரியுமா? இந்த சொல்றேன் கேளுங்களே. கண்ணிமைக்கோ நேரத்திலே காதல் கொண்டேன் நடி. எப்படி நன்றி 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 நன்றி. ஆஹா, பெண்கள்லாம் கை தட்டுறப்ப எவ்வளோ மனசுக்கு சந்தோஷமா இருக்குதுங்க. இந்த சந்தோஷம் தான் நம்மளுக்கு வேணும். வேற எந்த சந்தோஷமெல்லாம் அதெல்லாம் காசு பணங்கிறதெல்லாம் அப்பால் பட்டது. இப்போ ஏற்பாடு அவங்கெல்லாம் கை தட்டுறப்ப மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. இருந்தாலும் எப்படி தெரியுமா, இது ராத்திரி நேரம் என் தூக்கத்தை காணோம். கும்பகோண கொளுத்து வெத்தலையா
செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட கண்ணங்களையே முரட்டு சிங்கிளு மொட்டை ஜீவா கெட்ட ஜீவா இது ரஜினி ஸ்டைல். வாங்க ஆடல் தரகை. இந்த பிள்ளை பேர் என்னப்பா? லைலுவா? லைலா அவர்களுக்கு பொன்னாடி எடுத்து போல. எப்படி உனக்கு பேரு தெரியலன்னு சொல்றேன்? என்ன பண்ணைத்தான் நான் பாக்குறேன். பாக்குறியா? ஆமா, இருட்டுக்குள்ளே பொன்னாடி அணிவித்த ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்ற இளைஞர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக என் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எத்தனை நக்கம் வலை வலை ஆத்தாடி. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். என்னடா பேரை சொல்ற தெரியாதா? அது சரி. முந்தானத்துல ஒரு போட்டே வரால. என்னாச்சு? தாங்க மாட்டா மோடுனே
என்னைய போட்ட கீழே உட்காந்து என்ன ஏதோ போட்டானா என்ன போட்டியான்னு தெரியல. ஹலோ ஹலோ ஆமா என்ன சூப்பர் பிகரியா ஏன் நான் சூப்பர் பேக்கர்னு அவங்களுக்கு தெரியும், நீ சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. பியூட்டிஃபுல் என்ன பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல் அது என்ன ஒண்டர்ஃபுல், ஒன்னே முக்காப்புல் அதெல்லாம் பேச்சுக்காக எதையும் பேசக்கூடாது. போமா எங்க கோரி என்ன? மழை நேரம் என் நேரம் தெரியாம தெரியாத ஓ நேரம் எனக்கு என்னத்துக்கா தெரியும்? மழை பேச்சாடி பாடியா, பேச்சாடி பாடி. அவளை பெரிய ஆள நீயே ஏன் நீ அவ்வளவு பெரிய ஆளா? பெரிய ஆள போட்டேன்னு வச்சுக்கோ, பொட்டி தெரிச்சு போயிரு மாத்துக்க. நீ எல்லாம் ஆளு 5 ரூபா தாள வேலையை பார்த்துட்டு போயா. உன்னையெல்லாம் லெஃப்ட்ல விட்டு ரைட்ல வாட்டு போயிருவேன். ஆமான்னு சான் கத்திரிக்காய் அதான் அமுக்குச்சான் உருளைக்கிழங்கு. புதுசா போட்டாலும் தோடு புருஷன் போட்டான்னு நடிச்சாமத்துல சூடு புருட்டுன்னு வித்தார கடை வரவழைக்கப்படாத கத்தால முழுக்கோ அத்தோட கொத்துச்சான். கம்மாக்குள்ள கிடக்குதான் கோர, அது நடுவுல கிடக்குதான் என் வீட்டு ஷாரண்டாங்கலாம். 1000 பத்திர கோத்தர இது 50 பத்திரம் மல்லாத்திரச்சான். நல்லா மல்லாத்திரம். இதுக்கு மட்டும் ரொட்டக்கு ரொட்டக்கு நடிப்பே எடுட்டோல. அதுல பொம்பளைக்கு நல்லா நக்குனேன். நான் பொம்பளை இப்படி நானே படக்கு படக்கு எனக்கு ஆம்பளைக்கு அடிக்கிறியா? செய்யவே கூடாது. பொம்பளை பிள்ளை அடக்க ஒடுக்க மறந்து போ. ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லி மரியாதை கொடுத்து நேரம் வரை போது பொம்பளைன்னு பாக்குறேன். போனா போகுது ஆம்பளைன்னு நின்னு பேசிட்டு இருக்கேன். சம்பவம் பண்ணிட்டு வருவேன். உன்னை செதச்சிருவேன் பாத்துக்க. ஆளு வந்து பாரு. என்னடா அது? ஏய் லாரியில் அடிச்ச தவளை, லாரியில் அடிச்ச தவளை மாதிரில எனக்கு. ஐயோ மகனே பாதி பவுடர் அடிச்சிட்டாங்க. குளிச்சு ஏய் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அம்மி. ஆடா நீ பெரிய நீ எத்தனை வட்டம் போதுனாலும் நீ ஒன்றும் ஜாய்க்க முடியாது. அது நிறைஞ்ச மனசுரா, அது மனசை பாடுறா, நிறைஞ்ச மனசுரா அதுக்கு. பெரிய நடிகண்டா லொப்ப பேல வாடா இருக்கிறதுல பெரிய லொப்ப பைய டான்ஸை கூட்டோன்னா ரவுடி முடியாது. நீ பெரிய நடிகண்டா, முன்னீராட்சி மயனே எங்களுக்கு தெரியுமுடா. பொம்பளைன்னு பார்த்தா ஒக்க மக்க இளவட்டங்களை தூக்கி அடிக்கிறாடா. நான் சொன்னது அதை கேட்கவே இல்லை, அது வரை நல்லது. நான் எங்க அப்பே சொல்லுங்க. நீ அந்த இடத்துக்கு போல. அது இப்ப இல்ல குறைஞ்சிருச்சு. உனக்கு எப்படி தெரியும்? பேச்சு இங்க பாருங்க, பேச்சா இருக்கட்டும். நீங்க சத்தியம் பண்ணுங்க. என்னை பத்தி தெரியாம தர்ற. என்னை பத்தி மட்டும் உங்களுக்கு தெரியுமா? பொம்பளை போனா போதுன்னு பார்த்து சொல்ற. ஏன் நீ மேலும் இடிச்சு பாரு, சரியான ஆம்பளை இடியா பாப்பா. எதுக்கு எதுக்கு தானே நிக்கிற? பதிலுக்கு நான் பிடிக்கணும். கடைசியில என்னைய கொண்டு போய் தூக்கிட்டு உள்ளதெல்லாம் நீ தெரியுற. உள்ளதல்ற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்ல. பொம்பளைய கை நீ வச்சு பெரிய அப்பா மக்கள். பொம்பளை கை வச்சு விட்டு அப்படி ஒண்ணு ஈன புத்தி நம்ம கிடையாது. ஈன புத்தி இல்லன்னா அப்புறம் என்னத்துக்கு பேசிட்டு இருக்க? பேசுறதுனால தப்பு கிடையாது. சரி ஒரு பொம்பளைட்ட 1000 பேசலாம். சரிங்க. இரண்டவாதம் பண்ணலாம். சரி கோவத்துல கூட ஒரு வார்த்தை கூட அடிச்சு போடலாம். அடிக்கலாம். ஆனா தவறான எண்ணம் இருக்க கூடாது. தவறான வார்த்தை அடிச்சாலும் கூட வலிக்காது. வேற சொல்லக்கூடிய வார்த்தை வந்து வலிக்கும் போறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. மேல கைய தொட்டு பேசிட்டு இருக்க. தொட்டது என் கோப்புற தொட்டா எனக்கு பிடிக்காதியா? அப்ப தூக்கி போட்டு அமுக்குனா தான் முடியுமா? தொட்டாலுமே பிடிக்காது. நீ அபிக்கிட்டாலும் அப்படித்தான் இருக்கும். சரி உன்னை யார் தொடலாம்? என்னை கட்டிக்க போற என்னுடைய கணவர் தொட வேண்டும். கட்டண புரிச்சு அப்படி சொல்லுங்க. ஆமா கட்டின புருஷன் தொடம்ன்றவாரு. சரிங்க. நீ வாழுக. ஆஹா உன் கோலம் வாழுக. அது வாழும் வாழும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? சந்தேகம் கேட்கறாரு தப்பு இல்ல. தப்பே கிடையாதுங்க. இப்ப கல்வி மடையில இருந்து கல்வி மடையில இருந்து திருப்போணத்துக்கு பஸ் ஏறுறேன். பஸ் ஏறிட்டேன். கண்டக்டர் டிக்கெட் வாங்குறேன். உங்க நீங்க தான் கண்ட்ரேட் வாங்கிட்டேன். கண்டக்டர் டிக்கெட் வாங்கிட்டியா? வாங்குவேன். கண்டக்டர் டிக்கெட்டுக்குள்ள எதை தொட்டு கொடுப்பாரு? என்னுடைய கரத்தை தொட்டு கொடுப்பார். பெரிய ஔவையார் பேத்தி செந்தமில்ல புழக்கிறாங்க. என் கரத்தை தொட்டு கொடுப்பார். கையில கொடுப்பாருன்னு சொல்ல வேண்டியதானே? கண்டக்டர் கையை தொடுறாருல. தொடுறாரு. அப்ப கண்டக்டர் உன் புருஷனா? சத்தியமா இல்லங்க. சரி உடம்புக்கு முடியல ஆஸ்பத்திரி போற. சரி. டாக்டர் புடிச்சு பாக்குறாரு கைய. டாக்டர் கைய பிடிக்கிறாருல. அப்ப டாக்டர் உன் புருஷனா? சத்தியமா இல்லங்க. தொழில் தர்மம். பச்சை குத்த போற. சரி. கையை நீட்டுற. புடிச்சிட்டு குத்துறாத. குத்துனாரு. பச்சை பச்சை குத்துற உன் புருஷனா? சத்தியமா இல்லங்க. சுருக்கம் மேடைக்கு வந்துருவான். வந்துருங்க. பாட்டு பாடணும். சரி. பேசணும். சரி. பாடுற சத்தம் பேசுற சத்தம் மக்கள் கேட்கணும். சரிங்க. எதை தொட்டு பாடுவ? மைக்க தொட்டு பாடுவேன். மைக்க தொட்டு பாடுறீல. மைக் செட்டுக்கார உன் புருஷனா? இல்லங்க எங்க எங்க அண்ணன். அண்ணனா? அண்ணன் அப்படி சொல்லி அண்ணன் ஒரு மாதிரி சிரிக்கிற பக்கம். அதுக்கு கீழே குனிஞ்சாது இல்ல எந்திரிக்கவே இல்ல. நம்பாத. இப்ப நான் கொஞ்சம் நிமிர்ந்து பாரு, நாங்களும் நடிக்கிறோம். நம்பாத. இந்த பிள்ளை நிமிந்து கூட பார்க்காத. ஏன் நம்பினா மைக் செட் வித்து தெளிவு தான் தெரியணும். வேணா 4 மைக் செட் நானே வாங்கி தரேன். அது கூட வேணாம். நாடகத்துக்கு
கூட்டத்துக்கு வந்திருக்க பாட்டு பாடணும். சரி. பாட்டு பாடணும் போது என்ன தேவை? சுதி தேவை. அப்படியே பெட்டி. பெட்டி காட்ட போனேன். அவர்கிட்ட நான் போகவே இல்லையே. போகல இன்னைக்கு. அப்படியே பாடி ஆடிட்டு போனா சரி. அப்படி பாடி ஆடி போனா அவரு தான் போகணும். அப்ப அவர் உன் புருஷனா? சத்தியமா இல்லைங்க. சரி, அது கூட வேணாம். சரி. ஒரு பாட்டுக்கு சுதி மட்டும் போதுமா? பத்தாதுங்க, மிருதங்கமும் தேவை. அப்ப மிருதம் காட்டு ஆடிட்டு போவ. அது வந்து மிருதங்கார உன் புருஷனா? அவர் வந்து எங்க சேதுன்னா என்னன்னா சேதுன்னா அண்ணா என்ன தெரியுமா? ஐயர் வீட்டுல சொல்லுவாங்க தெரியுமா, கட்டின புருஷனை என்ன அங்க வாங்கண்ணா சேதுன்னா. ஆமாண்ணா ஊமை பயில கொல்ல சொல்லி வாக்குங்க. ஏப்பா நல்ல குடும்பத்தை கெடுக்க பாக்குறேன். சத்தமே இல்லாம இருக்கேன் பிள்ளைன்னா அப்ப ஏதோ சொல்லி எப்படி சத்தம் கடிச்சு நல்ல கும்பு கும்புன்னு ஒரு நல்ல தப்பு கிடையாது. தப்பு இல்ல. உன்னை என்னை தொடு, என்னை கட்டிப்பிடி, என்னை முத்தம் கொடு, தூய் போட்டு என்ன பண்ணு. நான் மட்டும் இல்லையா ஆம்பளை ஒரு கம்பரம் பேசாம கிடப்போம். உனக்கு சூடு சொரணே வெக்கமான இருந்தா அடுத்த பொம்பளை பிள்ளை தொடுதேங்கிற அடிக்கும். அப்படி பேசாத. சரி. ஆம்பளை வந்து என்னைக்கு பெண்களுக்கு மரியாதை கொடுத்து போறவன். பெண்கள் அனைவருமே ஆண்களுக்கு மரியாதை கொடுத்து பேசக்கூடிய ஆண் இல்லையல் பெண் இல்லை. ஆணு கிடையாது. ஆம்பளை வச்சதான் பொம்பளை. பொம்பளை வச்சதான் ஆம்பளை. பொம்பளை எந்த வகையில பெரிய ஆளு? ஆம்பளை எந்த வகையில பெரிய ஆளு? ஆம்பளை பெரிய ஆளு கல்விமடையில ஒரு சொடகு போற நிமிஷத்தை நிரூபிச்சு போடுவேன். இதே கல்விமடையில என் குல தாய்மார்கள் பெரியவங்க நிரூபிச்சு காட்டுவேன். உண்மையிலேயே வெட்டி அசிங்கப்பட போற. நீதான் வேணும் அவசியப்பட போற. யார வேணாலும் நம்பு. சரி. தாய்மார்களை மட்டும் நம்பாத. நம்பாத. நம்புதையா? நம்பாத. இப்ப நாடகம் பாக்குறாங்கல்ல, நாடகம் முடியுறுதுட்டி அவங்க இருப்பாங்கன்னு நீ உத்தரவாதம் கொடு. சத்தியமா சொல்றேன், என் கூட தாய்மார்கள் இருப்பாங்க. இன்னைக்கு சத்தியவான் சாவித்திரி நாடகம். ஏயா சிரிக்கிற? நம்பி கெட்டு கெட்டு போறியடி எடுவிட்டு சிரிக்கி. என்னடா செய்ய? அதே என் பொழப்பா போச்சு. நாடகம் முடியுறுதுட்டி இருப்பாங்களா? இருப்பாங்கயா. இருப்பாங்க, நீ நம்புற. சரி. கூட்டத்துல இருந்து ஒரு ஆத்த எந்திரிக்க. சரி. எந்திரிச்சு உட்கார்ந்து இந்த பையன் பரட்டுன்னு வதற கூட இருக்க நாளாத்தி வாங்கடி போக முடியும். ஒரே ஒரு விஷயம். அப்புறமே பார்த்தா பொட்ட கடாதான் கிடக்கு. இருப்பாங்க. நான் சொல்ற ஒரு விஷயம் கேளுங்க. இப்ப பெண்கள் அப்படி எல்லாம் போக மாட்டாங்க. நானும் ஆம்பளை எங்க கூட உட்காந்துக்கிட்டு அப்படி துண்டு அப்படி உதறி அப்படி தோல்ல போட்டுக்கிட்டு வாங்கட போலாம் அப்படின்னு அவங்க தான் போவாங்க. ஒழிச்சு பெண்கள் போக மாட்டாங்க. எந்த வகையில ஆம்பளைங்க பெரிய ஆளு சொல்லுங்க. ஏன் இவ்வளவு பேசிட்டு சிங்க குட்டிகளா? ஆண் வர்க்க மானத்தை ஜோர கை தட்டி காப்பாத்துக்க. அதரடி பாய்ஸ் யூத்தியா அப்படி சொல்லியா? பத்தியா ஆம்பளை பிரச்சனை நிரூபிச்சிட்டேன். பத்தியலா கேக்குறேன் பாரு. பொம்பளை பிரச்சனை இல்ல. நீ தான் போய் ஓவர்க்கு உட்கார்ந்திருக்காங்கல்ல. ஓவர்க்க கை தட்ட வேணாம். வேண்டாம். விசேடிக்க வேணாம். அநாகரிகம். செல்லாயம்மனுக்கு பொங்க வச்சா முளைப்பாரி எடுத்தா கொலை போடுவாங்கல்ல. கொலவை போடுவாங்கயா. ஒரு ஆளை கொலை போட சொல்லு. ஆத்தா எல்லாரும் சேர்ந்து கொலவை போடுங்கத்தா. பங்கல் அமைதி. இருங்கப்பா, கொலவை போடுங்கத்தா. எல்லாரும் கொலவை போட்டுட்டாங்க. அவங்க வாங்கி மூத்தரத்தை குடியா நீனு அறிவு வருதான்னு பாப்போம். ஆளுக்கு ஒரு செம்பா அடிச்சு கொடுங்கத்தா. அத மூத்திரத்தை குடின்னு சொல்ல வந்து ஒரு ஆத்தா வீம்புக்கு முயற்சி பண்ணுது. நான் இப்ப என்னை பக்கத்துல மூத்திரம் குடிக்கிற மாதிரி தெரியுது. ஏத்தா ஆனா உண்மையில சும்மா சொல்லக்கூடாது. பெண்கள் மானத்தை காப்பாத்திட்டீங்க சொல்லாம அப்படி கொலை போட்டாங்கல்ல. அதுல ஒரு ஆத்தா எப்படி பெண்கள் மானத்தை காப்பாத்தி? எப்படி அப்படி இப்படி தெரியக்கூடாது. குனிஞ்சுக்கிட்டு அப்பதான் தெரியாதா? இதுல ஒரு ஆத்தா எப்படி ஓட்டு வச்சு விட்டுருங்க. நாம்பளை பையன் நான் கையடிப்பேன். எதுக்குங்க? எதுக்கு நீ இருந்த பிரயோஜனம் இல்லையே. அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. நான் ஆம்பளை கை தட்டுவேன். சரியா விசடிப்பேன். அடிப்பியா நீ? சும்மா தான் கிடக்கு. ஏமா எங்க நீ பொம்பளை இல்ல, நீ கொலவை போடு, நான் கொலவை போடு. நீங்க அதை பாத்திரம்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கொலவை சொல்லட்டி விட்டு அடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படித்தான் சொல்லட்ட தெரியும். இப்படியா கொலை விடுவாங்க? என்ன சொல்றாங்க? என்னப்பு என்னோட தண்டியா போடுதான். அதுக்கு அத்தன் தண்டிதா தம்பி. தொண்டை அப்படித்தான் இருக்க. இது பெண்கள் போடுற கொலை. இங்க பாருங்க, வெளி அடக்கி போடணும், உள்ள அடக்கி போடணும். இது பெண்கள் போடுற கொலை. சரிங்க. ஆண்கள் போடுவாங்க தெரியுமா கொலை? பேச்சுக்காக எதையும் பேசக்கூடாது கிருஷ்ணகுமார். நான் ரொம்ப கோவப்பட்டுருவேன். லைலா ஓ லைலா. லைலா ஆண்களையும் கொலை விடாங்க. எப்படி போடுவாங்க? இப்படி நில்லு. நில்லுட்டு நான் இப்ப கொலை போடுறேன் பாரு. போடு. நேத்து வேலை பார்த்து அப்படி போட்டேன். நீ போடுறேன் பாரு கொலை. அந்த பிள்ளைக்கு கூசுதான். கொடி காலம்
தோற கொடிக்காவா அரும்பரும்பா வெத்தலையா அருமருமோ வெத்தலையா கையிலான போட்டாலும் சலக்குமடி போடு 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 எனக்கு. போட்டு பாரு பொது சொத்தாது போட்டு பாருமில்ல போட்டு தொலையும் போட்டாலும் சலக்குமடி பொம்பளையே ஒண்ணு பி வந்தாலும் பாட்டி நம்ம தாடி பொண்ணாலும் போட்டி மனப்பட ஓக்கலடா வந்தாலும் பாதி கொண்டராட்டி நாம தாட்டி நீ எப்படி இப்படிதான் வருவாரு? மச்சான் பேரு மதுரை நின்னு பாரு எதிரே ஆரக கட்டி மறந்து வந்தா நெஞ்சை காடு குதிரை கைவிடு உன்னைய கட்டிக்க போறவே ரொம்ப கொடுத்து வச்சவைய ஏங்க அவன் வேலை செய்யல ஏங்க எதுவுமே தேவையில்லை ஏன் எல்லா வேலையும் நீயே செஞ்சிருவேன் ஏய் தலையெடுத்தலாம் கஞ்சா சுத்திருவேல்ல வெளியில சொல்லாத கேவலப்படுத்தி விடுவாங்க திருவாரூர் தேரே நீதான் என் பக்கவா. புருஷன். நீதான் என் புருஷன் உனக்கு ஒண்ணும் தெரியலையா நீ கையால ஆத்த வேணா பக்கத்துல நினைச்சிட போறாங்க மான கட்டவனே சேதுண்ணா எப்படி என்னடா அடிக்கடி ஏனா ஏனான்னு இருக்கு வந்து ஏய் முடியலடா தம்பி நேத்து வண்டியிலேயே என் புருஷன் அதைத்தான் அந்த புள்ள சொல்லுது முன்ன வேலையிலேயும் புருஷன்றா இப்பயும் புருஷன்றா அட காலையில வீட்டுல சோறு ஓட மாட்டாங்க அது யூடியூப்பை பார்த்தாங்கன்னா எனக்கு விளக்கமாத்து புருஷத்தை விடுக போகுது அண்ணே இதை மட்டும் நல்லா சூம் பண்ணி போடுங்கண்ணே நான் புருஷன்னு சொன்னதை மட்டும் வீட்டுல ஏற்கனவே வாங்குறாரு இப்போ வாங்கட்டும் சூம் இந்த பிள்ளை புருஷன்ட்ட போட்டு விடு திருவாரூர் தேரே பக்கவாடி திருவிழா உனக்கு வைக்கவாடி தேரே பக்கவாடி கையளவு பிங்கைக்குள்ளே கையளவு பின்னைக்குள்ள கணக்கில்லாத தென்னை மரம் கணக்கில்லாத தென்னை மரம் தென்னை மர தோப்புக்குள்ளே தென்னை மரம் தோப்புக்குள்ள நான் பூட்ட போறேன் கலப்பு கூட்ட போரே கலப்பு கல்வி மடையில ஓட்ட போறேன் என் பொழப்பு ஓட்டு கையளவு பிஞ்சைக்குள்ளே கணக்கில்லாத தென்னை மரம் கையளவு பின்னைக்குள்ள கணக்கில்லாத தென்னை மரம் கொன்றுவாடா ஆள அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் பிடிச்சேன் அப்ப பிடிச்சேன் ஹே சேதுண்ணா அவர் சொல்றாருன்னு கேட்காத நல்லா ஆடுறீங்க ஓஹோ நல்லா பாடுறீங்க நல்லா ஓவா வடநாட்டியம் போறது பரம சைனா எங்க ஊரு பார்த்து வந்து இங்க போது தேய்க்கமைனா தேயாலோசை இன்னும் வேகமா ஏய், ஏய். இல்லாத இல்லாத வந்தா ஆச்சு
இருக்குமா? இப்ப தெரியுதா சங்கத்துல ஏன் தனியா படுத்து கிடக்காம வேணாம் அப்ப ஆடுவான். லூசு முடிச்சு யார் இதாண்டா பல ஆட்டுகளுக்கு போல கிரைண்டருக்குள்ள யார் வெத்தபடி லூசு பிடிச்சிருச்சு. இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்களா என்னைக்கு இந்த லூசோட சேர்ந்தேன்னா அன்னையோட லூசு பிடிச்சது. பஸ் ஸ்டாண்ட்ல ஆரம்பிச்ச ஞாபகம் தாண்டா தம்பி பண்றதுல இவ பண்றதுல அப்படித்தான் உங்களோட சேர்ந்தல்ல நல்லா இருறீங்க. உங்க பேர் என்ன? கேபி லைலா. லைலா கேபி அதான் சொன்னேன். லைலா என் பேரு கிருஷ்ணகுமார். எங்க குழலை காணோம். உள்ள வச்சிருக்கேன் அப்புறமா தாரேன். வச்சுக்கோ. கொதிக்க நடிக்கிறாடா அம்புட்டு நடிப்பா. சற்று தேனை போல் துள்ளும் வார்த்தைகள் பட்டி பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சற்று தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டி பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை உள்ளங்கள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை உள்ளங்கள் அங்கெல்லாம் செல்லட்டும் காதல் வெள்ளங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஆடலாம் பாடலாம். சொல்லி பாருங்கள் பள்ளி பாருங்கள் இன்னும் என்னென்ன மனநிலைகள் சொல்லி பாருங்கள் பள்ளி ஏந்தி கொள்ளுங்கள் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டி பாடல் கூறி ஒருவர் மீது ஒருவர் என்ன செய்யாத அப்படித்தான் விட்டுருங்க. உங்களை பார்த்தா என் மனசுல காதல் வந்துருச்சு. உங்க காதல் எப்படி என்னுடைய காதல் எப்படி தெரியுமா? இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது தீர்மான மாலை உறவுக்கும் உரிமைக்கு பிறந்தது நேரம் உலகம் நமக்கென்று உலகம் நமக்கென்று
காதலித்து விட்டு நன்றி, 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 நன்றி. வெளியூர் செல்கிறேன் கண்ணே. சுவாமி. எனக்கு நல்வாக்கு கொடுக்க வேண்டும். சுவாமி, என்ன தெரிவிக்கிறீர்கள்? தாங்கள் இப்பொழுதுதான் என்கிட்ட ஆசையாக பாசமாக பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இப்பொழுதே கிளம்புகிறேன் தேவி என்று சொல்லும் பொழுது என் மனதாகப்பட்டது சஞ்சலப்படுகிறது சுவாமி. தாங்களை விட்டு பிரிந்து நான் எப்படி சுவாமி இருப்பேன்? ஒரு நொடி கூட, ஒரு நிமிடம் கூட தாங்களை விட்டு பிரிந்து இருக்க முடியாது சுவாமி. கவலைப்படாது கண்ணே. சுவாமி, அடியன் எங்கிருந்தாலும் என் நினைவு உன்னிடமே இருக்கும். எனக்கு நல்வாக்கு கொடுத்த தாங்கள் சித்தம் எனது வாக்கியம் சுவாமி. எப்படி விடை கொடுக்க வேண்டும்? நல்வாக்கு நீ கூறடி, நான் நாலு நாளில் வந்துடுவேன். கண்ணே நல்வாக்கு நீ கூறடி, நான் நாலு நாளில் வந்துடுவேன். செல்வ